தமிழகத்தில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே கடந்த சில நாட்களாக வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகாம இல்ல, நிறைய இடங்கள்ல அதி கனமழை வரைக்கும் தமிழ்நாட்டில் பதிவாயிருக்கு. அதுவும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தானே பதிவானதை பார்த்துருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல, அடுத்து வரக்கூடிய தினங்கள்ல தொடர்ந்து கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் மிக தீவிரமான மழை பொழிவுகள் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும். பெரும்பாலான மாவட்டங்களில் குறிப்பாக நம்ம தமிழக கடலோர மாவட்டங்களாகட்டும் உள் மாவட்டங்களிலும் மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். ஜூன் ஜூலை ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமான ஒரு மாதமாக இருந்தாலும் அதே மாதிரி ஆகஸ்ட் மாதமும் இருந்துரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நிச்சயமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் இந்த ஆகஸ்ட் தொடக்கத்தில் நல்ல ஒரு அருமையான வானிலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் காத்திருக்கிறது. குறிப்பாக அடுத்து வரும் ஓரிரு தினங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையும் தமிழகத்தில் நிச்சயமாக வெளுத்து வாங்கும். பெரும்பாலான மாவட்டங்களில் இடி மின்னல் கடுமையாகவும் கனமழை மிக அருமையாக கொட்டி தீர்க்கும். எந்தெந்த பகுதிகளில் மழை மிக குறைவாக இருக்கோ அந்த பகுதிகள் முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்து காணப்பட வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. ஒரு சில இடங்களில் நமக்கு மழை பற்றாக்குறையாக இருக்கு. அதை நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. இப்போதான் மேற்கு தொடர்ச்சியிலேயே மழை பொழிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மழை ஜூன் மாதத்திலே வந்திருக்கணும். இப்போ பெய்கிற அந்த 29 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் இப்போ வர மழை பொழிவு ஜூன் மாதத்திலேயே நமக்கு வர வேண்டியது. தொடர்ந்து காலநிலை மாற்றம் மற்றும் எல்னினோவினுடைய தாக்கத்தின் காரணமாக நீண்ட நாட்களாக மழை தாமதமானது. இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் தான் இதற்கான வழி பிறந்திருக்கு. நிறைய இடங்கள்ல பருவமழையினுடைய தீவிரம் அதிகரித்து குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பதிவாகி வருகிறது. இது வெறும் ஆரம்பம்தான். இன்னும் போக போக நல்ல ஒரு மழை பொழிவும் கிடைக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் அதிக வெயில் பதிவாகும், அதிக மழை பதிவாகும், இரண்டுமே இருக்கும். அதாவது ஒரு சமநிலையான நிலைமைங்கிறது நமக்கு கிடையாது. இப்போ இனி வரக்கூடிய இந்த வானிலை அறிவிப்புகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதே நேரத்தில் குறுகிய நேரத்தில் அதிக மழை பதிவாகி ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட ஒரு வானிலை தான் தமிழகத்தில் இதனுடைய தாக்கம் வடகிழக்கு பருவமழையிலும் எதிரொலிக்கும். ஆகவே தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் அடுத்து வரும் சில தினங்களுக்கு இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் கடும் கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு. குறிப்பாக முதல் கட்டமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடியுடன் கூடிய கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம். இந்த இன்று நாளை மற்றும் நாளை மறுநாளுக்குள் பல இடங்களிலும் பலத்த மழை பொறுத்தவரை உறுதியாக மிக தீவிரமடையும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் பெரும்பாலான மாவட்டங்கள் மிக அருமையான ஒரு மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து வரும் சில தினங்களுக்கு இந்த மழை பொழிவை நீங்க பார்க்க முடியும். முதலாவதாக வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள், கடலோர பகுதியான சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகளும் மற்றும் உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம், காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழையானது நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் பல இடங்களில் கனமழை உறுதியாகியிருக்கு. இன்னும் ஒரு 3 நாட்கள் நீங்கள் நேரம் கொடுங்க, நிச்சயமாக உங்கள் பகுதிகளில் மழை கிடைக்கும். இந்த ஆகஸ்ட் 8 வரை அருமையான ஒரு மழை பொழிவு இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் நம்ம வைத்திருந்தோம். அதே போலவே இந்த முதல் 2 நாட்களிலேயே மிக அருமையான மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சியில், தென் மாவட்டங்களின் சில பகுதிகளில், அதே மாதிரி கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களிலும் நல்ல ஒரு அருமையான மழை பொழிவு நமக்கு கிடைத்து கொண்டிருக்கு. அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இதே போலவே இடி மின்னல் கடுமையான ஒரு கனமழைக்கான வாய்ப்பும் உறுதியாக எதிர்பார்க்க முடியும். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவும் ஓரிடங்களில் கனமழையாக நிச்சயம் எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலான இடங்கள் ஆகஸ்ட் 3, 4 மற்றும் 5 தேதிகளில் பெரும்பாலான இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த 3, 4, 5 தேதிகள் தான் மிக முக்கியமான மழை தேதிகள். அதாவது இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் தான் மிக முக்கியமான ஒரு தேதிகளாக பார்க்கப்படுது. பெரும்பாலான இடங்களில் மாலை மற்றும் இரவில் மழை பொழிவு அதிகரிக்கும். வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளும், சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளும் உஷார் நிலையில் இருங்க. மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு எப்படிங்கிறத பார்த்துடலாம். டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா பகுதிகள், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவாக எதிர்பார்க்கலாம்.
டெல்டா மாவட்டங்களினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழையும், மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவும். குறிப்பாக புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கணிசமாக ஒரு மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மேற்கு, கன்னியாகுமரி மேற்கு, அதுக்கப்புறம் மதுரை, திண்டுக்கல் மேற்கு பகுதிகளில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையும், அதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காட்சி, ஊத்து அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியிலும் தொடர்ந்து கனமழை எச்சரிக்கை உண்டு. ஒரு குளிர்ச்சியான ஒரு வானிலை பொறுத்தவரை பார்க்க முடியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு குளிர்ச்சியான ஒரு வானிலை பொறுத்தவரை நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக இந்த தென் மாவட்டத்தில் சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரத்தில் சற்று மழை வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். ஆனால் ஓரளவு மிதமான மழையாவது பகுதியாக ஆங்காங்கே பதிவாகிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி முதல் குமரி வரை இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள் முழுவதுமாகவே வலுவான கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை தொண்டி பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 40.5 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு மேல் பவானி 21 சென்டிமீட்டர், சின்னக்கல்லார் 16 சென்டிமீட்டர், சோலையாறில் 12 சென்டிமீட்டர், வால்பாறையில் 10 சென்டிமீட்டர் மழை பொழிவதெல்லாம் நீலகிரி மேற்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கில் நல்ல அருமையான மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. உபாசியில் 9 சென்டிமீட்டர், அவலாஞ்சி பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழையும், ராணிப்பேட்டையில் 7 சென்டிமீட்டரும், தேவாலா பகுதியில் 6 சென்டிமீட்டரும், நடுவட்டத்தில் 5 சென்டிமீட்டரும், ஊத்து பகுதியில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவும், காஞ்சிபுரத்தில் 4 சென்டிமீட்டரும், செருமுள்ளியில் 4 சென்டிமீட்டரும், கலசப்பாக்கத்தில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவும், பெரியாறு பகுதியில் 4 சென்டிமீட்டரும், சேத்பட்டு பகுதியில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கிறது. கச்சிராபாளையத்தில் 3 சென்டிமீட்டரும், அரக்கோணத்தில் 3 சென்டிமீட்டரும், வெங்கூரில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கிறது. காக்காட்சி பகுதியில் 3 சென்டிமீட்டரும், சேலம் மாவட்டத்தில் தலா 3 சென்டிமீட்டர் மழை பொழிவும், உத்திரமேரூர் 2 சென்டிமீட்டர், தேக்கடி பகுதியில் 2 சென்டிமீட்டர், நெய்வேலி பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழையும், வெம்பாக்கம் பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழையும், ஆரணி பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழையும், போலூர் பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழையும், ஜமுனா மரத்தூரில் 1 சென்டிமீட்டர் மழையும், மதுராந்தகம் பகுதியில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. டேனிஷ்பேட்டையில் 1 சென்டிமீட்டரும், காட்பாடி பகுதியில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் குறிப்பாக எல்லா பகுதிகள் தென் மாவட்டங்களில் அநேக இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் விட்டு பரவலான மழை தொடர்ந்து நீடிக்கும். இப்போ புதிதாக வட தமிழக கடலோரம் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் இப்போ மழை சரிவர பெய்யாத இடங்களில் மிக தீவிரமான மழை பொழிவுகள் அடுத்த ஓரிரு நாட்களில் பதிவாகும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.